ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருட்கள் இருந்தாலே போதும். ஒன்று, அரை கப் அளவுக்கு கோதுமை மாவும் 1 உருளைக்கிழங்கும் இருந்தாலே போதும். நல்லா கிறிஸ்பியான மொறுன்னு இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டிலே செய்யலாம். இதை அப்படியே நல்லா மொறுன்னு சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான ஸ்நாக்ஸை டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்க வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குங்கிறதுனால 1 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒருவேளை இதை விட ரொம்ப குட்டியான உருளைக்கிழங்குனா 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு வெந்து வர்றதுக்குள்ளே இதுக்கு தேவையான மாவை நம்ம ரெடியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மாவை நம்ம பிசைகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிகமாகலாம் மாவு தேவைப்படாது, அதனால் அரை கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்டாலே போதும். கூடவே தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கூடவே இந்த மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை மாவோடு சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. அதுக்கப்புறமா இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாவை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ இதையே பாதி மாவாக நம்ம உருண்டையாக தனியாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது ஒரு சப்பாத்திக்கு மாவு உருண்டை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ 2 உருண்டைகளையும் தனித்தனியாக நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருட்டி வச்ச மாவை இப்போ எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுலில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுட்டு கையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்க ரெடி பண்ணியாச்சு. இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சீரகத்தூள், கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள், வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெண்டத்தையும் நல்லா ஒரு கரண்டி வச்சோம் இல்லை இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பூன் வச்சோம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து கலந்து விடும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கணும். ஆனால் நான் அப்போ உப்பு சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ உப்பு சேர்க்குறேன். நீங்கள் மசாலா சேர்க்கும் போதே உப்பு சேர்த்து கூட கலந்து விட்டுடலாம். இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாவை தேய்க்கிறதுக்கு நம்ம சப்பாத்திகள் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மாவை கோதுமை மாவை தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவில் ஒரு உருண்டையை நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவை தேய்ப்போமோ அதே போல் தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாவை ரொம்ப நைஸாக தேய்க்கணுங்கிறது இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப கனமாக தேய்க்கணுங்கிறது இல்லை, ஆனால் ஓரளவுக்கு திக்னஸாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம மாவை தேய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ இதை ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ண பீஸையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை ஒரு கரண்டியாலேயோ எடுத்து இந்த மாவோட பாதி பக்கம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் தான்
இப்போ மசிச்சு வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்க ரொம்ப அதிகமாக கனமாக சேர்த்துறாதீங்க. இப்போ நான் சேர்க்குற அளவுக்கு சேர்த்துட்டா போதும். அடுத்ததாக இந்த மாவை அப்படியே இது மேலே மடிச்சுட்டு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு பாருங்கள், நான் கட் பண்ணுற அளவுகளில் கட் பண்ணால் போதும். நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவில் கட் பண்ணால் போதும். அப்புறமா இது எல்லாத்தையும் மெதுவாக எடுத்து தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை எப்படி முறுக்கி எடுக்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே நான் ஒரு பீஸாக முறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாவை ஃபஸ்ட்டு பாதி பக்கத்தை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு முறுக்கிக்குங்க. ஒரு சைடு வச்சுட்டு அடுத்ததாக இன்னொரு பக்கத்தோட பாதியையும் மெதுவாக இந்த மாதிரி முறுக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். இதே போல் மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொன்று கூட உங்களுக்கு இதே போல் முறுக்கி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓரங்களில் உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து வெளியில் பிரிஞ்சு வருதுன்னா நல்லா இந்த மாதிரி மாவோட கூட லைட்டாக அமுத்தி விட்டுக்கலாம். அமுத்தி விட்டுட்டு இப்போ பாருங்கள், ரொம்ப சுலபந்தான். ஃபஸ்ட்டு நடுவில் கை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சைடு பாதியை இந்த மாதிரி முறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு சைடும் நம்ம முறுக்காமல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சைடும் இந்த மாதிரி நடுவில் கை வச்சுட்டு இந்த மாதிரி மெல்ல முறுக்குனிங்கன்னா பார்க்குறதுக்கே அழகாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முறுக்கியாச்சுன்னு பாருங்கள். அவ்வளோதான், இதே போல் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லாத்தையுமே முறுக்கி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரு பக்கம் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக ஒரு கோல்டன் கலரில் வெந்து வந்த பிறகு நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வெந்த உடனே மெதுவாக இன்னொரு பக்கமுமே நம்ம எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் இன்னொரு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு செவந்து நல்லா மொறுன்னு வெந்து வரும். அவ்வளோதான், இப்போ ரெண்டு பக்கமே நல்லா ஒரு கிறிஸ்பியாக நமக்கு மொறுன்னு வெந்து வந்த பிறகு இப்போ இதை அப்படியே வெளியில் மெதுவாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு வெந்து வந்திருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செஞ்சு பிடிச்சாச்சு. இதே போல் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.